இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே பழைய வெற்றி நீங்க பார்க்க முடியாது மேடம். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா மேடம், உங்க புருஷனுக்கு பொறுப்பு வந்துருச்சு மேடம். என் முகத்துக்கு முன்னாடி எவன்லாம் ஏளனமா பேசினானோ, எவன்லாம் என்ன அசிங்கப்படுத்தினானோ, அவங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் வாழ்ந்து காட்டி காலரை தூக்கி விட்டு நடப்பேன் மேடம். எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுப்பேன் மேடம். நீங்க இதுவரைக்கும் பார்த்த வெற்றி வேற, இனிமே பார்க்க போற வெற்றி வேற. ஓ, பொறுப்பானவனா மாற போறியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி மாறுறேன்னு பாக்குறேன். பாருங்க வெற்றி, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிறது என் ஆசை கிடையாது. நீங்க சுயமரியாதையோட உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்தாலே போதும். நீங்க சம்பாதிக்கிற அந்த அடையாளம் தான் எனக்கும் என் குழந்தைக்குமான அடையாளம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா நான் உங்களை தலகுனியை விட மாட்டேன் மேடம். நான் போறேன். இங்க பாருமா, நான் இந்த வீட்டுல உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கணும். அதை விட்டுட்டு அளவுக்கு மேல உரிமை எடுத்துக்கிட்டா அது யாருக்கும் நல்லதில்லை. உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா அந்த இடம் இது இல்லை. ஒரு நிமிஷம். இந்தா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. நம்ம கிட்ட நிறைய கார் இருக்கு. அதுல எந்த கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போ. எங்க வேணாலும் போங்க. டேய், உன் பொண்டாட்டி புள்ளியோட போய் சந்தோஷமா இருடா. இந்த பணம் மொத்தமா தீர்ந்துருச்சுன்னா திரும்பவும் வந்து என்கிட்ட கேளு, நான் தரேன். அதை விட்டுட்டு இனி வேலைக்கு போறேன்னு மட்டும் சொல்லாத. டேய், ஊர்ல இருக்கிறவன்ட்டெல்லாம் வயிற்றுல அடிச்சு வாயில் அடிச்சு நான் இதுக்கூட இவ்வளவு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தானே. உங்களுக்கு மட்டும் இல்லடா, உங்க புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, அந்த புள்ளையோட புள்ளன்னு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னடான்னா 5 பைசாவுக்கு வக்கீலாதவன் மாதிரி வேலைக்கு போய் உன் அப்பனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ஈஸ்வரமூர்த்தி, அவன் தப்பு செய்யறானா அதை தூண்டுறது உன் மருமக தான். அவளை என்னன்னு கேளு. இந்த பாருமா, இதுக்கு மேல நீ அவனை வேலைக்கு போக சொன்னு வச்சுக்கோ. மாமா, நான் என்ன உங்க புள்ளைய திருட சொன்னா, இல்ல வேற ஏதாவது தப்பான முறையில சம்பாதிக்க சொன்னா, இல்ல யாரையாவது ஏமாத்த சொன்னா? உருப்படியா ஒரு வேலைக்கு போய் நேர்மையா சம்பாதிக்க தானே சொன்னேன். அதுல எப்படி மாமா உங்க கௌரவம் குறைஞ்சு போகும்? நீங்களே சொல்றீங்க இதெல்லாம் நேர்மையா சம்பாதிக்கலன்னு. அதுல வாழறது எப்படி மாமா கௌரவமா இருக்கும்? அவ பிறந்து வளர்ந்த இடம் அப்படித்தானே பேசுவா. ஆரம்பத்துல இவ எதிர்த்து பேசும்போது இவ பேச்ச அடக்கி இருக்கணும். ஈஸ்வரமூர்த்தி, ஆரம்பத்துல விட்டுட்டேல்ல, இப்ப வினைய வந்து நிக்குது பாத்தியா? இங்க பாரு, இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் மீனாட்சி. நாங்க என்ன சொல்றோமோ அதுபடிதான் நடப்பா. இதோ நிக்கிறானே எங்க மூத்த புள்ள கதிரவன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா பேச்ச மீறினதே கிடையாது. சின்ன குழந்தை மாதிரி எங்க பேச்சையே தான் கேட்பான். ஆனா நீ எங்க புள்ளைய உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு அவனை கூலி வேலைக்கு போ சொல்லிருக்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுரி. சத்தியமா சொல்றேன்,
நீ பண்ற தப்புக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப. அபிராமி, அமைதியா இரு. இந்த பாருமா, நீ வாழ்றது ஒரு அரசியல்வாதியோட குடும்பத்துல. நம்ம கிட்ட தான் 100 பேர் வேலை கிட்ட வந்து நிக்கணும். நம்ம யார்கிட்டயும் போய் வேலை கிட்ட நிக்க கூடாது. அப்படி போனா நம்ம மேல இருக்கிற மரியாதை, பயம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு அரசியல்வாதியோட மூச்சே அதுதான். அது இல்லைன்னா இங்க நாமெல்லாம் செல்லா காசாயிடுவோம். நாம மக்கள் கிட்ட இறங்கி போகணும்னா அது ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும்தான் இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தினம் இந்த வீட்டு வாசல்ல எத்தனை பேர் உதவி கிட்ட வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு நான் வேலைக்கு சொல்லியிருக்கேன், பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் புள்ள ஒரு இடத்துல போய் வேலை கேட்டா என்ன அர்த்தம்? என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்படி எங்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க? ஒரு அரசியல்வாதி முன்னாடி உதவி கேட்க 10 பேர் இருக்கிற வரைக்கும் தான் அவன் கொடி பறக்கும். அது இல்லைன்னா அட்ரஸே இல்லாம போயிடும். இந்த பார், இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் அவன் அந்த தப்பை செய்யக்கூடாது. வாங்கப்பா போலாம். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்னப்பா? எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ள நீங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலண்ணே. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. தம்பி, நான் ஒன்னும் திருடலையே, உழைக்க தானே செய்யறேன். நான் உழைக்கிறதுக்கு நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன். ஆனா எதுவுமே நான் சம்பாரிச்சது இல்ல. இப்பதான் முறையா நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறேன். ஏண்ணே, இது என்ன தலை விதியானே? 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு உங்களுக்கு. தம்பி, அது எல்லாமே அவரு சொத்து. ஆனா நான் என் பொண்டாட்டி புள்ளைக்கு தனியா உழைச்சு சேர்க்கணும்ல. இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? என்னண்ணே? கட்டின பொண்டாட்டியோட ஆசைய நிறைவேற்றறதுதான். கண்டிப்பா. என் பொண்டாட்டி என்ன உழைக்க சொல்றா, என்னோட உழைப்புல அவ வாழணும்னு ஆசைப்படுறா. எல்லாம் தான் இருக்கேனே, எதுக்குண்ணே கஷ்டப்படணும்? நாம உழைக்காம உருவான சொத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அசிங்கம் இல்ல? அது மட்டும் இல்ல, காலம் முழுக்க நம்ம கூட வாழ போறவங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். அதனால என்னை பத்தி யோசிக்காம உங்க வேலையை பாருங்க. சரி.